Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பயோ ஜுவாலஜிக்கு ஆல்ரெடி பயோ பாட்னிக்கு நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டோம். வேணா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை தரேன், மறக்காம போய் பார்த்துக்கிறங்க. இப்போ பயோ ஜுவாலஜிக்கு முக்கியமான கொஸ்டின் என்னென்னன்றதை பார்த்துலாம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கம்ப்ளீட்டாக இந்த ஒரே வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதில் நான் சொல்லக்கூடிய எந்த கொஸ்டினும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக பயோ ஜுவாலஜியில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம புக் பேக் கொஸ்டினில் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிடுறேன். 2 மார்க் 3 மார்க்கில் சாப்டர் 1ல் புக் பேக் கொஷின் நம்பர் 10, 12, 15, சாப்டர் 2ல் 25, 30, 31, சாப்டர் 3ல் 7, சாப்டர் 4ல் 15, 20, சாப்டர் 5ல் 17, சாப்டர் 6ல் 23, சாப்டர் 7ல் 15, 17, 18, 22, சாப்டர் 8ல் 27, 33, 35, சாப்டர் 9ல் 22, 23, 27, 32, 33, சாப்டர் 10ல் 15, 19, 21, 23, 24, சாப்டர் 11ல் 14, 15, 18, 19, 20, 21, 23, 25, 26, 29, சாப்டர் 12ல் 15, 18, 20, 22, 23, 25, 26, 27, 28, 29. ஸோ புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு 2023 எடிஷன் புக் இருக்குது இல்லையா, ஸோ அந்த புக்கோடைய கொஷின் நம்பர். ஸோ வேறு எதுவும் மாற்றி பார்த்துடாதீங்க, வேறு மாறி இருக்குதான்றதும் எனக்கு தெரியல. பட் 2023 எடிஷன் வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இன்டீரியர் கொஷின்ஸில் ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க் 3 மார்க் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். லிஸ்ட் அவுட் த பேசிக் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். வகைப்பாட்டின் அடிப்படை தேவைகளை கூறுக. டிஃபைன் டாட்டோனிம். டாட்டோனிம் என்றால் என்ன? மென்ஷன் த ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகளை கூறுக. ரைட் அபவுட் டைப்ஸ் ஆஃப் செல் ஜங்ஷன் இன் த எபித்திலியம். எபித்திலியத்தில் காணப்படும் 3 வகையான சந்திப்புகளை எழுதுக. லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர். கல்லீரலின் பணிகளை வரிசைப்படுத்துக. வாட் இஸ் லிவர் சிரோசிஸ்? கல்லீரல் சிதைவு நோய் என்றால் என்ன? வாட் இஸ் ஜெர்ட்? ஜெர்ட் என்றால் என்ன? எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங். சுவாசம் நடைபெறும் முறையை விளக்குக. ரைட் அபவுட் த கார்டியோ பல்மரி ரெசசிட்டேஷன். இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல் என்றால் என்ன? டிஃபரன்ஷியேட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். திறந்த மற்றும் மூடிய சுற்றோட்ட மண்டலங்களை வேறுபடுத்துக. நேம் த 4 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மா புரோட்டீன். 4 வகையான பிளாஸ்மா புரதங்களை எழுதுக. டிஃபரன்ஷியேட் யூரிஹலைன் அண்ட் ஸ்டினோஹலைன். யூரிஹலைன் மற்றும் ஸ்டினோஹலைன் வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் ஆஸ்மோ கான்ஃபார்மஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள் மற்றும் ஊடுகலப்பு ஒழுங்கமைவான்கள் வேறுபடுத்துக. டிஃபைன் அமனோலிட்ஸ். அமோனியா நீக்கிகள் வரையறு. டிரா எ டயக்ராம் ஆஃப் கிட்னி அண்ட் மார்க் த பார்ட்ஸ். சிறுநீரகத்தின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கார்டிகல் அண்ட் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். கார்டிகல் நெஃப்ரான் மற்றும் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் வேறுபடுத்துக. டிஸ்கிரைப் ஹீமோடயாலிசிஸ். இரத்த ஊடு பகுப்பு விளக்குக. டிஃபைன் மைக்டியூரிஷன். சிறுநீர் வெளியேற்றம் வரையறு. வாட் ஆர் அக்வாபொரின்ஸ்? அக்வாபொரின்கள் என்றால் என்ன? ரைட் அபவுட் கிளாமிருலோனெஃப்ரிட்டிஸ். கிளாமிருலோனெஃப்ரிட்டிஸ் பற்றி எழுதுக. டிஃபைன் கவுட்டி ஆர்த்ரிட்டிஸ். கவுட் வரையறு. வாட் இஸ் சிடிஎஸ்? மணிக்கட்டு எலும்பு கால்வாய் நோய் என்றால் என்ன? மென்ஷன் த 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் ரைட் அபவுட் இட். சட்டக மண்டலத்தின் 3 வகைகளை எழுதி விளக்கவும். டிஃபரன்ஷியேட் ரெட் மசில் ஃபைபர்ஸ் அண்ட் ஒயிட் மசில் ஃபைபர்ஸ். வேறுபடுத்துக சிவப்பு தசையிழைகள் மற்றும் வெண்மை தசையிழைகள். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஐசோடானிக் அண்ட் ஐசோமெரிக் கான்ட்ராக்ஷன். ஐசோடானிக் சுருக்கம் மற்றும் ஐசோமெட்ரிக் சுருக்கம் வேறுபடுத்துக. மென்ஷன் த மசில் டெர்மினாலஜி. தசை சொற்களை கூறுக. கிளாசிஃபை நியூரான் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆக்சான் அண்ட் டென்ட்ரைட்ஸ். ஆக்சான் மற்றும் டென்ட்ரைட்களின் எண்ணிக்கை அடிப்படையில் நியூரான்களை வகைப்படுத்துக. மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் லோப்ஸ். மூளை கதுப்புகளின் பணிகள். which is called the emotional brain. why? உணர்ச்சி மூளை ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரைட் அபவுட் த ஆர்கன் ஆஃப் கார்ட்டை உறுப்பு பற்றி எழுதுக. டிரா த டயக்ராம் ஆஃப் ஐ. கண்ணின் வரைபடத்தை வரைக. ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஆர் சிக் ஆஃபன். why? அதாவது வயதானவர்கள் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது ஏன்? டிரா எ டயக்ராம் ஆஃப் தைமஸ் கிளாண்ட். தைமஸ் சுரப்பியின் அமைப்பு. டிரா எ டயக்ராம் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் சுரப்பியின் அமைப்பு. Pituitary gland is commonly called master gland of the body. why? Write about the quick birth hormone. துரித பிறப்பு ஹார்மோன் பற்றி எழுதுக.
டிஃபைன் சர்க்காடியன் ரிதம், சர்க்காடியன் சுழற்சி. நேம் த மேஜர் ஹைப்போதாலமிக் ஹார்மோன்ஸ், ஹைப்போதாலமிக் முக்கிய ஹார்மோன்கள். வாட் ஆர் த மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ், ரைட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். ஆண்பால் ஹார்மோன்கள் என்ன, அதன் பயன்களை எழுதுக. வாட் இஸ் பாலிகல்ச்சர், மென்ஷன் தேர் டைப்ஸ். கூட்டு மீன் வளர்ப்பு அல்லது பல மீன் வளர்ப்பு என்றால் என்ன. ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்டிங், மண்புழு உரத்தின் நன்மைகள். வாட் ஆர் த மெயின் டியூட்டிஸ் ஆஃப் ஒர்க்கர் பீஸ், வேலைக்கார தேனீக்களின் முக்கிய கடமைகள். வாட் இஸ் ஸ்வாமிங், ஸ்வாமிங் அல்லது மொய்த்திரல் என்றால் என்ன. டிஃபைன் செரிகல்ச்சர், பட்டுப்புழு வளர்ப்பு என்றால் என்ன. டிஃபைன் மாரிகல்ச்சர், மோரிகல்ச்சர் வரையறு. டிஃபைன் அப்பிகல்ச்சர், தேனீ வளர்ப்பு. ஹவு டு கிளாசிஃபை த கேட்டில் பிரீட், பல்வேறு மாடினங்களை கூறுக. ரைட் த கேரக்டர்ஸ் ஆஃப் கல்டிவபிள் ஃபிஷஸ், வளர்ப்பு மீன்களை பண்புகள். வாட் இஸ் ஸ்பின்னிங் அண்ட் ரீலிங், பட்டுநூல் சுற்றுதல் மற்றும் நூர்த்தல். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் பிரீடிங், கலப்பின உருவாக்கத்தின் நோக்கங்கள். டைப்ஸ் ஆஃப் பீஸ், தேனீக்களின் வகைகளை கூறுக. சரியா, 2 மார்க் 3 மார்க் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், 3 பேருலக வகைப்பாடு. கேன் வி யூஸ் ரீசன்ட் மாலிகுலர் டூல்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் கிளாசிஃபை ஆர்கானிசம்ஸ். நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாமா. டிஃபைன் சீலம், உடற்குழு பற்றி விளக்குக. அப்புறம் லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் த கிங்டம் அனிமேலியா. ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்டேட்டா, முதுகு நாணுடையவற்றின் அடிப்படை பண்புகள். கம்பேர் கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ், முதுகு நாணுடையவை முதுகு நாணற்றவை வேறுபடுத்துக. எபித்தெலியல் டிஷ்யூஸ், எபித்தெலியல் திசு பற்றி விரிவாக விளக்குக. மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச்சஸ், ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சியை வேறுபடுத்துக. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆஃப் ரானா ஹெக்ஸாடெக்டைலா, தவளையின் கழிவு நீக்க மண்டலம் பற்றி விளக்குக. டைஜஷன் இன் ஸ்டொமக், இரைப்பையில் உணவு செரித்தல் பற்றி விளக்குக. டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டின், சிறுகுடலில் உணவு செரித்தல் பற்றி விளக்குக. லிவர் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கல்லீரல் மற்றும் அதன் பணிகள். 3 டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ், ஏதேனும் 3 செரிமான குறைபாடுகள். மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங், சுவாசம் நடைபெறும் முறை. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் O2, ஆக்சிஜன் கடத்தப்படுதல். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2, கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுதல். ப்ராப்ளம்ஸ் இன் O2 டிரான்ஸ்போர்ட்ஸ், ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ், ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் இரத்த அணுக்களின் வகைகள். இதய துடிப்பு தோன்றலும் பரவுதலும். ஈவென்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் கார்டியாக் சைக்கிள், இதய இயக்க சுழற்சி உள்ள நிகழ்வுகளை விளக்குக. ECG, எலக்ட்ரோ கார்டியோகிராம் பற்றி விளக்குக. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், மனித இதய அமைப்பு பற்றி விளக்குக. Give the mechanism of hormonal regulation of body fluid concentration by a schematic representation. உடல் திரவ அடர்த்தியை நெறிப்படுத்துவதில் பங்கெடுக்கும் ஹார்மோன்களை விளக்க வரைபடத்துடன் விளக்குக. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான், நெஃப்ரானின் அமைப்பு. மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன் ஹியூமன், மனிதனில் சிறுநீர் உருவாகும் முறை. ஃபங்க்ஷன் ஆஃப் ADH, வேர் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் வாட் ஸ்டிமுலி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் இட்ஸ் செக்ரீஷன். சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோனின் பணியாது, அது எங்கு உருவாக்கப்படுகிறது, இதன் சுரப்பை அதிகரிக்கவும் குறைக்கவும் தூண்டுவது எது. ஹவ் ஆர் கிட்னிஸ் இன்வால்வ் இன் கண்ட்ரோலிங் பிளட் வால்யூம், இரத்த கொள்ளளவு கட்டுப்பாட்டில் சிறுநீரகங்கள் எவ்வாறு பங்கேற்கின்றன. ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன், தசை சுருக்கத்திற்கான சறுக்கு இலை கோட்பாடை விளக்குக. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ், தொடர் உடற்பயிற்சி செய்வதன் நன்மைகள். வாட் இஸ் ஜாயிண்ட், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட், மூட்டுகளின் வகைகள். ஆர்த்ரிட்டிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ், மூட்டு வலி அதன் வகைகள். டிஃபரன்ஸ் பிட்வீன் ராட் அண்ட் கோன் செல்ஸ், குச்சி மற்றும் கூம்பு செல்கள். ரெஃப்ராக்டிவ் எரர் ஆஃப் ஐ, கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடு. ANS, பரிவு நரம்பு மண்டலம் அதன் பகுதிகளை விளக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், நியூரானின் அமைப்பு. சென்சரி ரிசெப்டார்ஸ் பிரசன்ட் இன் த ஸ்கின், தோலில் காணப்படும் உணர்வேற்பிகளை விளக்குக. ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பி அமைப்பை பற்றி எழுதுக. பீனியல் கிளாண்ட் இஸ் அன் எண்டோக்ரைன் கிளாண்ட், ரைட் இட்ஸ் ரோல். பீனியல் சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி, அதன் பணிகளை பற்றி எழுதுக. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரினல் ஹார்மோன்ஸ், அட்ரினல் ஹார்மோனின் பண்புகள், சரி பணிகள். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன், ஹார்மோனில் செயல்படும் விதம். அப்புறம் இது லாஸ்ட் லெசன். சரி, அதுக்கு முன்னாடி தமிழ் மீடியம்க்கு எழுதலை, கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிக்கிறீங்க. வேரியஸ் டெக்னிக்ஸ் அடாப்டட் இன் cattle breeding, MOET, nutritive values of fishes, life cycle of Bombyx mori and advantages of aquaponic gardening. இந்த 45 கொஷின்ஸ் இதை மட்டும் படிச்சிருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பாக அந்த பயோபாட்னியும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரெண்டும் சேர்த்து 70க்கு கண்டிப்பாக 60 மார்க் மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், நல்ல எக்ஸாமாக எழுதுங்க. தேங்க்யூ.